கிரியேட்டிங் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ஃபுல்லாவே ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லுங்க, ஹேங்கிங் ஃபோல்டர்ல வந்து சாரி எப்படி பிளேஸ் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலா இப்போ அப்ராக்சிமேட்டா மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாரி வந்து இங்க ஃபர்ஸ்ட் டக்கின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு சுத்தி வந்துட்டு கரெக்டா நம்மளோட லெஃப்ட் சைடு கை கிட்ட கிராஸ்ல ஒரு பின் குத்தணும். அப்ப பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நார்மல் அயன் பாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து என்கிட்ட ஸ்டீமர் அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவங்க வந்து வாட்டர் பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹீட் ப்ரொடெக்டிங்காக இப்போ மேட்டும் வந்திருக்கு. அண்ட் தென் நம்ம நார்மலாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா ஹேண்டை வச்சு ஸ்வச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணாலும் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை ஸ்டீமர் அயன் பாக்ஸ் அப்படின்னா தென் ஸ்டீமரும் இருக்கும் அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இருக்கும். அதில் நமக்கு எந்த மோடில் வேணுமோ அந்த மோடில் வச்சுட்டு நம்ம அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாரீ கிளிப்ஸு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. தென் பால் பின்னு, அதுக்கப்புறம் சேஃப்டி பின்ஸ். ஸோ இது எல்லாம் தான் நீடட். மெஷர்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாரீ வந்து இங்கே டக்கின் பண்ணுறீங்களா, பிளேஸ் பண்ணிவிட்டு சாரியை ரவுண்ட் சுற்றிட்டு இங்கே எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நம்மளோட பெல்லி பட்டன்லேருந்து நம்மளோட லெஃப்ட் சைடு தை கிட்ட இங்கே கிராஸ்டாக வச்சு ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, அண்ட் தென் ஷோல்டர் பாயிண்ட்ஸ்க்கு போயிடுங்க. பல்லு ப்ளீட்ஸ். ஸோ இந்த ரேண்டமாக அலகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ அந்த ஹைட்டோட மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சைஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ நான் இங்கே மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இங்கேருந்து சென்டர் பிளேட் நம்ம எடுக்கிறதுக்கான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாரியை இப்படி ஃபோல்ட் பண்ணி சுற்றி இங்கே எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா? ஸோ இங்கே இருந்து கரெக்டாக நம்மளோட ரைட் சைட் தை ஃபர்ஸ்ட் நம்ம பின் பண்ணோம்ல அதே மாதிரியே சேம் ஆப்போசிட் தொடக்கிட்டு கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு பின் பண்ணிடணும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து 3 மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டக்கின் பண்ணிவிட்டு ஒரு சுற்றிட்டு வந்துட்டு லெஃப்ட் சைட் தைக்கிட்ட ஒரு பின்னு, தென் ஷோல்டர் ப்ளீட். ஓகே, பல்லு ப்ளீட். அங்கே வந்து நம்மளோட ஹைட் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு பின் செக்யூர் பண்ணோம். அப்புறம் ப்ரெஸ்ட் பார்ட்டோட சுற்றி வந்து சென்டர் பிளேட் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ்க்காக ரைட் சைடு தைக்கிட்ட சேம் கிராஸில் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 2 தைக்கிட்ட பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதுக்கு சென்டரில் உள்ள பார்த்து தான் சென்டர் பிளேட்கான போர்ஷன். ஐ ஷோ யூ. ஸோ இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடு தைக்கிட்ட ஒரு பின் செக்யூர் பண்ணியிருக்கோம் அண்ட் ரைட் சைடு தைக்கிட்ட ஒரு பின் செக்யூர் பண்ணியிருக்கோம். இதுக்கான கேப் தான் நமக்கு சென்டர் பிளேட்கான கேப். இது அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட். ஒருத்தவங்க பாடியில் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அளவுகள் வச்சு தான் மெஷர் பண்ணணும். அப்புறம் நம்மளோட செல்ஃப் யூஸ்க்கு நம்ம மெஷர் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட ஹேண்டா, அதாவது நம்மளோட இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா, நடுவிரல்லேருந்து இந்த எல்போ வரைக்குமான அளவு தான் வந்து நம்மளோட பாடியோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அளவு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அந்த கையை வந்து நான் இப்படி போட்டுட்டேன். இப்படி நான் வைக்கும்போது என்னோட சென்டர் ஃபிங்கரும் என்னோட எல்போவும் ஒரே ஈவனில் இருக்கும். ஸோ அதுதான் என்னோட பாடியோட அகலம். அண்ட் தென் ஹைட் மெஷர் பண்ணுறதுனா சேம் அதையே இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. சேம் ஹைட்டு அண்ட் வித்து நம்மளோட ஹேண்டு தான். அதே மாதிரி ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு சாரீ ட்ராப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வச்சு உங்களால் கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஒரு ஃபோட்டோ வச்சு கேல்குலேட் பண்ண முடியாத பட்சத்துக்கு அவங்களோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ்லேருந்து 15 இன்ச்சஸ்க்குள்ளே நம்ம ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வித்து பார்த்தீங்கன்னா வித்தும் சேம் தான்.
16 to 17 வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அண்ட் 14 to 15 வந்து லீனாக இருக்கிறவங்களுக்கு இந்த முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன் இல்லையா. மெஷர்மெண்ட் வந்து ஒரு சாரியில் எடுத்தோம். அந்த சாரீ ஆல்ரெடி ப்ளீட் பண்ண சாரீ. ஸோ அதனால அகெயின் நான் இன்னொரு சாரீ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பல்லு பார்ட்ல இருந்து அயனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பார்டர் வந்து இதுல இருந்து நெக்ஸ்ட் வர்ற எல்லா ப்ளீட்ஸுமே நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்டருக்கு ஹாஃப் ப்ளீட்ஸ்ல தான் வைக்க போறேன். தெரியுதா? ஸோ இதே அளவுக்கு தான் லாஸ்ட் ப்ளீட் வரைக்கும் கொண்டுட்டு வரணும். மேலே வந்து அன்ஈவனாக இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். இந்த டாப் போர்ஷன் கஸ்டமைஸ்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ப்ளீட்ஸ் வந்து எத்தனை ப்ளீட்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை ப்ளீட்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. சென்டர் ப்ளீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளீட்டுக்கு சென்டரில் தான் எல்லா ப்ளீட்ஸுமே இருக்குது. ஸோ உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீட்டாக. இதில் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பல்லுல லாஸ்ட் எட்ஜஸ்ல பின் பண்ணும்போது இந்த ஸ்லீப்பிங் லைன்ல வந்து பின் போட்டுக்கோங்கடா. நீட்டா இருக்கணும். ஸோ இங்கே பிளேஸ் பண்ணும்போதும் பார்த்து பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து அப் டு ஷோல்டர் பிளேட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம இதே மாதிரி ஈவனாக எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இந்த ப்ளீட்ஸ் எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பார்டரை லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே லெவலுக்கு தான் ரிமைனிங் ப்ளீட்ஸ் எல்லா ப்ளீட்ஸுமே வந்து உங்களுக்கு வரணும். அப்போ தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு அனலைஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிவிட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கீழேருந்து ஸ்டீம் அவுட் ஆகணும். ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டீமர் அயன் பாக்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேட் மாதிரி அப் டு ஷோல்டர் வரைக்குமே எடுத்துக்கோங்க. என்னோட செகண்ட் பார்ட் ப்ளீட்ஸ் எடுத்தோட்டி எப்போதுமே உங்கள் ஒரு கைனால ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயனிங் கொடுங்க. ஸோ என்னோட ஷோல்டர் பிளேட் வந்து இது வரைக்கும் வரும். ஸோ இது வரைக்குமே நான் வந்து ஃபுல்லாக எடுத்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஷோல்டர் பிளேட் வரைக்குமே எடுத்தாச்சு. நீங்கள் வந்து ஒரு தெரியாத ஆளுக்கு வந்து நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு அப்ராக்சிமேட் ஹைட் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்ல இருந்து ஒரு ஹாஃப் சைடு இந்த பக்கமும் ஹாஃப் சைடு வந்து ஆப்போசிட் சைடும் விட்டுட்டு சென்டரில் வந்து பின் பண்ணுங்க. ஸோ இந்த ரிமைனிங் கேப்பை வந்து நீங்கள் அயன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஷார்ட்டாகவும் இருக்கலாம், ஹைட்டாகவும் இருக்கலாம்.
அப்போ நம்ம இங்கே அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் போயிட்டு அவங்களுக்கு கட்டும் போது நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அந்த லைன்ஸ் வந்து அப்படியே தெரியும் நமக்கு விசிபிளாக. ஸோ எப்போதுமே நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒரு குவார்ட்டர் இன்ச் ஹாஃப் சைட் வந்து இந்த பக்கம் தள்ளியும் அண்ட் ஹாஃப் போர்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட்லையும் விட்டுட்டு கேப் விட்டுட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த போர்ஷன்ஸை அயன் பண்ணக்கூடாது. இது எதுக்குன்னா வேற யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு முகம் தெரியாத ஒரு ஆளு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது மட்டும். ஸோ ஷோல்டர் பாயிண்ட்ஸ் கிட்ட இங்கே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட லைன் வந்து ஈக்குவலாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடு ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு ஃபோல்டிங்கும் இருக்கக்கூடாது. அதே மாதிரியே தான் இந்த பக்கமும். ஸோ ஆப்போசிட் சைடு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போதும் இங்கே வந்து எந்த ஒரு மெஸ்ஸினஸும் இருக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு கிளிப் போட்டுக்கோங்க. நான் ஹைட் சொன்னேன் இல்லையா, என்னோட ஹைட்டு. ஸோ என்னோட நடுவிரல்ல இருந்து எல்போ வரைக்குமானது தான் என்னோட ஹைட்டு. ஸோ கரெக்டாக என்னோட ஷோல்டர் பாயிண்ட் கிட்ட நான் அதை வச்சுக்கிறேன். இங்கே மென்ஷன் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்னோட வித்து சேம் சைஸ் தான், அகலமாகவே தான் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுதான் என்னோட ஹைட் அண்ட் வித்து. இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே இருந்து தான் நீங்கள் புல் பண்ணணும். இங்கேருந்து புல் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக லைன் எங்கே இருக்குங்கிறது தெரியும். ப்ளீட்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொன்றும் ஈக்குவல் சைஸில் இருக்காங்கிறத ஃபைனல் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா, கரெக்டாக வந்துச்சா? ஸோ இதுதான் என்னோட வித்து அண்ட் ஹைட்டு. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் வச்சு ப்ளீட்ஸ் எதுவுமே மூவ் ஆகாமல் நான் நீட்டாக இங்கே பிடிச்சிட்டு ப்ளேஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு கிடைச்சிருக்க ப்ளீட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ளீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது மேண்டிட்டரி ஒன்றும் இல்லை. ஸோ இது சாரியோட பேக் சைடு, அதாவது நம்ம ப்ரெஸ் பார்ட் கிட்ட உள்ள பார்ட்டை அயன் பண்ணியாச்சு. இது ரீமைனிங் பார்ட்டை கொஞ்சம் எடுத்து நம்ம பேக் சைடு அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பஃப் இல்லாமல் இருக்கும், ஃப்ளாட்டாக பஃப் இல்லாமல் இருக்கும். ஸோ பேக் போர்ஷன்ஸை நம்ம நீட்டாக வச்சு அலைன் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். சரி, ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஷோல்டரில் அதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, தென் நம்ம சென்டர் ப்ளீட்கான பாயிண்ட்ஸ் எடுத்தோம் இல்லையா, பென்ஸு. ஸோ என்னோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்னால எனக்கு கரெக்டாக அது வந்துருச்சு. தென் நம்ம சென்டர் ப்ளீட் போர்ஷன்ஸ்க்கான பார்ட்ஸை எடுத்துடலாம். இங்கே சைடில் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செக்யூர் பண்ண பின்லேருந்து ஒரு 1 ஹேண்ட் அளவுக்கு, அதாவது 1 palm ஹேண்ட் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சைட் ப்ளீஸ் வந்து எடுக்க வரும். தென் ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா இதை வந்து நல்லா இப்படி ஸ்லாண்டிங்காக கீழே கொண்டுட்டு போயிட்டு பின் பண்ணுங்க. லீனாக இருக்கிறவங்களுக்கு இப்படி நல்லா ஃப்ளாட்டாக கொண்டுட்டு வந்து பின் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து ஸ்லிம்மாக தெரியுவாங்க ஃபேட்டாக இருக்கிறவங்க. ஸோ என்னோட சென்டர் ப்ளீட் பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து இது வரைக்குமான போர்ஷன்ஸ் தான் என்னோட சென்டர் ப்ளீட் போர்ஷன். இதையுமே வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கூட எடுத்துக்கலாம், ஸ்மாலாக.
நிறைய பேர் கேட்டீங்க, ஒரே இடத்துல வந்து ஸ்மால் ஸ்மால் பிளேட்ஸ் எடுத்து ஒரே இடத்துல நம்ம டக்கிங் பண்ணோம்னா பல்ஜியா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பல்ஜியா வந்து தெரியாதுடா, பிகாஸ் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ் விட்டு தான் 1 by 1 லைனா அடுக்குவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டர் வச்சு அயன் பண்ணும்போது அது நல்லா அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ என்னோட சென்டர் பிளேட்கான போர்ஷன்ஸ் இது வரைக்கும் வந்தாச்சு. நான் இதை அலைன் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க. 1 ஜூம் பண்ணிடுவாங்க பக்கத்தில் வா. 6 7 8 9 பிளேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 9 பிளேட்ஸுமே மேலே ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேட் ஜாயின் ஆகுது இல்லையா, கரெக்டாக இந்த சென்டர் கிட்ட பின் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பின்னோட பிளேஸிங் எப்படி இருக்கணும்னா வெளியில் குத்தக்கூடாது, அட் த சேம் டைம் இதோட வெளியிலே வந்துடக்கூடாது. ஸோ பண்ணிவிட்டு உள்ளே லைட்டாக அப்படி ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின் வந்து சேஃப்டியாக இருக்கும், குத்தாது. இது அப்படியே மேலே போட்டுக்கோங்க. அதாவது சென்டர் பிளேட்கான போர்ஷன்ஸ் மேலே போட்டுட்டு இங்கே வந்து கிளிப் வச்சு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து அயன் பண்ணதுக்கான போர்ஷன். ஸோ நமக்கு இப்போ ஃப்ளஃபியாக ஃப்ளீட் வேணும் அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. லைன்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே கீழே பார்டரில் வந்து இப்படி ஃப்ளஃபியாக வரும். ஸோ இது மெஸ்ஸியாக இருக்கிற எல்லா பிளேஸுமே கீழே வந்து ஈவனாக அயன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக அயன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே ஃப்ளஃபியாக ஃப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும். கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக இருக்கும் எல்லாமே. அண்ட் அப்பர் போர்ஷன்ஸில் இங்கே இருந்து நம்மளோட நீலுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் மட்டும் நீட்டாக 1 by 1 அலைன் பண்ணி பின் செக்யூர் பண்ணிவிட்டு ரீமைனிங் பார்ட்ஸை வந்து அப்படியே விட்டுடலாம். இந்த ஒரு ப்ளீட்ஸ்க்கும் இடையில வந்து பின் வேணால் செக்யூர் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஃப்ளஃபி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து ஆன் த ஸ்பாட்டில் தான் நம்ம போயிட்டு பண்ண முடியும். ஸோ ஒரு கர்லிங் மிஷின்ஸோ ஸ்ட்ரைட்னிங் மிஷின்ஸோ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக லைன் பை லைனாக எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த போர்ஷனும் பேக் சைடு உள்ள போர்ஷனும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பிளேஸ் கிட்ட பின் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ நார்மல் ஒரு சாரீக்கே வந்து நமக்கு அழகாக ஃப்ளஃபி கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம நல்லா பட்டு சாரீ சில்க் சாரீ அப்படிங்கும்போது இது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த போர்ஷன்ஸ் மட்டும் அயன் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, ரிமைனிங் பார்ட்டில் இந்த கார்னர் கிட்ட மட்டும் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் அயனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் இந்த இடத்துல பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு கீழே உள்ள எல்லா ஃபோல்டிங்லேயும் பண்ணணும். மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அது நம்ம ஸ்ட்ரைட்னரில் வந்து ஆன் த ஸ்பாட்டில் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன். ஈஸியாக வந்து நமக்கு கிடைச்சிடும் ஃப்ளஃபி. பட் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது இந்த ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நார்மலாக வந்து ஒரு பின் மட்டும் குத்திக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து வச்சு இங்கே வந்து ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கணும். தென் பாக்ஸ் ஃபோல்டிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் தான். பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு இந்த கிளிப்பை எடுத்துட்டு இந்த சாரியை அப்படியே உல்டாவாக திருப்பணும். உல்டா மீன்ஸ் நம்ம இங்கே கையை பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே பிளேஸ் பண்ணதுலேருந்து சாரியை இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில்
ஓகே, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போட்டுட்டு நம்மளோட இன்னர் பார்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டக்கிங் பண்ணுவோம்ல, இதான் நமக்கு பல்லு பாட்டு நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்துடும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் இப்படி நம்ம டர்ன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட லேயர்ஸ் வந்து அழகாக தெரியணும். அதுக்காக தான் அந்த மாதிரி சாரியை வந்து உல்டா பண்ணுறோம். ஸோ இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி நீட்டாக வந்து அது மேலே மடித்து வச்சுருங்க. நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வந்து நான் மடிப்பேன், ஃபோல்ட் பண்ணுவேன். ஸோ அது அவங்கவுங்களோட கஸ்டமைஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ ஃப்ரண்ட் பார்ட். பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இந்த ஹைட் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, நமக்கு இங்கே ஒரு ஃபோல்டிங் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ஃபோல்டிங் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதோட ஹைட்டுக்கு கரெக்டாக ஷோல்டர் பின்லேருந்து ரிமைனிங் பார்ட் வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ஃபோல்டிங்கோட ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கு நான் அப்படியே இதை வந்து வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். அண்ட் சாரீ பிளேசிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று உங்களோட லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு. நான் எப்போவுமே என்னோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் நான் பிளேஸ் பண்ணுவேன். ஸோ நீட்டாக மெஷினஸ் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. ஓகே, இது நம்மளோட எக்ஸஸ் பார்ட். ஸோ எக்ஸஸ் பார்ட்டை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் ரிமைனிங் பார்ட்டை இதுக்கு மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு உள்ள அந்த மெஷினஸ் வந்து வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இந்த பார்டர் இருக்கு இல்லையா, கிரீன் கலர் பார்டர், இந்த பார்டர் கிட்ட ஹோல்ட் பண்ணிட்டு இது இதுக்கு மேலே போட்டுருங்க. அண்ட் தென் இந்த சைடு டபுள் ஃபோல்டு கூட இதை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த எட்ஜு கிட்ட ஒரு பின் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர் பின்னை ரிமூவ் பண்ணிட்டு நீட்டாக அலைன் பண்ணிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். தென் இந்த கார்னரில் அகைன் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸஸ் பார்ட் எல்லாமே அடியில் கொடுத்து டர்ன் பண்ணி எடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த பால் பெயினில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ போடுற மாதிரி இருந்தால் மட்டும் மேலே வந்து ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்து ஒரு அயனிங் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான். ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே நார்மலாக நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக உங்களோட ஃபோல்டிங் வந்து ரெடி. நான் இந்த சைஸ்க்கு மட்டும்தான் நான் ஃபோல்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கணும். அதுக்காக நான் இந்த சைஸ் எப்போதுமே நார்மலாகவே வந்து இந்த சைஸ்க்கு தான் நான் ஃபோல்ட் பண்ணுவேன். உங்களோட கஸ்டமைஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் மீடியம் சைஸாகவும் பண்ணலாம், இல்லை இதை விட கொஞ்சம் ப்ராடாகவும் பண்ணலாம். அது உங்களோட கஸ்டமைஸ்ட். ஓகே, தேங்க்யூ.